மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். இதுவரை யாம் பல முன்னறிவிப்புகள் செய்துள்ளோம். ஒவ்வொன்றாக அவைகள் நடைபெறுவதை எம்மை ஆரம்பத்திலிருந்து பின்தொடர்ந்து வருபவர்கள் அதனை ஆதாரமாக காண்கின்றனர். தற்போது பலர் புதிதாக இணைந்தமையால் பலருக்கு சில விஷயங்கள் குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக உள்ளது என்கின்றனர். அதனால் அனைத்தைப் பற்றியும் விளக்கமாக எடுத்துரைக்கத்தான் இந்த காணொளி. மிக முக்கியமான முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை காணொளி என்பதால் உங்களது வேலைகளை முடித்துவிட்டு வந்து பொறுமையாக பார்க்கவும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை தந்திருந்தால் தேங்க்ஸ் என்ற அன்பளிப்பு மூலம் உங்களது ஆதரவை தெரிவிக்கலாம். அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த உலகம் ஒரு ஒற்றைமய அரசை நோக்கி நகர்வதை நீங்கள் அவதானித்து இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அவதானித்து விட்டீர்கள் என்றால் எதிரிக்கு எதிராக முதல் அடி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை கட்டமைப்பில் சுழலும் பல மனிதர்களுக்கு அப்படியானதொரு அவதானிப்பு இருப்பதில்லை. ஆகையால் அவர்களை பொறுத்தவரை நடக்க இருப்பவை எல்லாம் யதார்த்தமாக நடந்தது என்ற எண்ணத்தை அது எளிதாக விதைத்துவிடும். இதன் காரணமாகத்தான் மனிதர்கள் பெரும்பாலும் அடிமைகளாக இன்றளவும் இருக்கிறார்கள். சரி, ஒற்றை உலக அரசு என்பது எளிதில் சாத்தியமா? நினைத்தவுடன் அதனை நிறுவ இயலுமா என்றால் முடியாது. இதை நிறுவத்தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஆனால் யாம் இதற்கு முன்கூறியவாறு அந்த திட்டங்கள் மனிதர்களுக்கு யதார்த்தமாக அமைந்தது போல் இருக்க வேண்டும் என்பதில் ஆளும் வர்க்கம் தீர்க்கமாக இருக்கிறது. இல்லையேல் அவர்களின் திட்டம் என்பது வெளிப்பட்டுவிடும். இப்போது புரிந்திருக்கும் யாம் ஏன் முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் என்று. எனவே அப்படியான ஒரு முன்னறிவிப்பு தான் இந்த காணொளி. எதிர்காலத்தில் நடக்க இருப்பவை பற்றி படிப்படியாக இந்த காணொளி தொடரில் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விவரிக்க இருக்கிறோம். இதில் யாம் எடுத்துரைக்கும் ஒவ்வொரு தலைப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை முதலில் மனிதர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது யாம் பேச இருக்கும் அனைத்து தலைப்புகளும் இணைந்துதான் ஒற்றை உலக அரசை உருவாக்க இருக்கிறது. முதலில் ஒற்றை உலக அரசு பற்றி ஒரு சிறு முன்னோட்டம். ஒற்றை மைய உலக அரசு என்றால் என்ன? இன்றைய நவீன உலக மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதன் கீழ் அவர்களை ஆட்சி செய்வது என்பதுதான் ஒற்றை உலக அரசு என்பதாகும். இந்த உலக அரசானது அனைவருக்கும் ஒரே சட்டத்தை வகுத்து அதை உலக மனிதர்கள் அனைவரையும் பின்பற்ற செய்வார்கள். இந்த உலக அரசில் நாடுகள் கிடையாது, எல்லைகள் கிடையாது. அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம், அனைவருக்கும் வீடு என எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். இவையாவும் மனிதர்களாகிய உங்களுக்கு நன்மைகளாக உலக அரசால் அறிவிக்கப்படும். ஆனால் இதற்கு பதிலாக உலக அரசானது மனிதர்களாகிய உங்களுக்கு என்ன வேலைகளை தருகிறதோ அதை ஏன் எதற்கு என்ற எதிர்கேள்வி இல்லாமல் அந்த வேலைகளை செய்ய வேண்டும். அதாவது மீண்டும் அதே அடிமைத்துவம்தான், ஆனால் நவீன அடிமைகள். சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் இலவசமாக ஒரு அரசு தருகிறதென்றால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த அரசை ஏற்றுக்கொள்வதில் யாதொரு தயக்கமும் இருக்காது, இல்லையா? அவர்களை பொறுத்தவரை உலகின் தலை சிறந்த அரசாக அந்த உலக அரசை நினைப்பார்கள், இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் அப்படியானதொரு கட்டமைப்பு பெரும்பாலான மனிதர்களுக்கு சொர்க்கமாக காட்சியளிக்கும், இல்லையா? ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை ஒருபோதும் மனிதர்கள் அன்று அறிய மாட்டார்கள். இன்றைய காலத்தில் எப்படி மனிதர்கள் அடிமையாக இருப்பதை அறியாமலேயே வாழ்ந்து வருகிறார்களோ அதைவிட 1000 மடங்கு அதிகமாக தாங்கள் அடிமைகள் என்ற அறியாமை எதிர்காலத்தில் இருக்கும். ஆம், மனிதர்களிடம் யார் என்ன சொன்னாலும் அதை உணரக்கூடிய சூழலே அன்று இருக்காது. அத்தகைய ஆக சிறந்த அடிமையாக அந்த ஒற்றைமய உலக அரசில் மனிதர்கள் இருப்பார்கள். உங்களுக்கான சுய சிந்தனை இருக்காது. எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் அந்த ஒற்றை உலக அரசை சார்ந்தே இருக்க வேண்டும். ஒற்றை உலக அரசிடமே அனைத்து அதிகாரங்களும் இருக்கும். உதாரணமாக, உங்களுக்கென்று தனி நிலம் வாங்க வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு உலக அரசு சட்டத்தில் அனுமதி இருக்காது. தனி மனித சொத்துக்கள் என்ற ஒன்று இருக்காது. அனைத்தும் ஒற்றை மைய உலக அரசின் பேரிலேயே இருக்கும். அதை உபயோகித்துக் கொள்ள உங்களுக்கு அனுமதி மட்டுமே கிடைக்கும். எதுவுமே உங்களுடையது கிடையாது. அந்த உலகில் ஒரு மனிதன் பிறந்தால் அந்த ஒற்றை உலக அரசு தருவதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
இறந்தபின் மீண்டும் அரசு அவற்றை எடுத்துக்கொள்ளும். பயன்படுத்தும் காலம் வரை அதன் பராமரிப்பை மனிதர்கள் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை நீங்கள் ஒற்றை மைய அரசுக்கு செய்ய வேண்டும். இதுவே தொடர்ந்து சுழற்சியாக நடக்கும். இது பார்ப்பதற்கு ஆகச்சிறந்த மனிதர்களுக்கான வாழும் சொர்க்கம் போன்று தோன்றலாம். ஆனால் இது சொர்க்கமல்ல, மாறாக இது ஒரு நரகம். மனிதர்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகில் நீங்கள் சுதந்திர மனிதர்கள் அல்ல, மாறாக ஆகச்சிறந்த அடிமைகள். ஒற்றை உலக அரசை பற்றி இது ஒரு சிறு முன்னோட்டம்தான். இதன் ஆட்சியாளர்கள் யார், எங்கிருந்து ஆட்சி நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் இந்த தொடரில் வரும் ஒவ்வொரு தலைப்பை பற்றி யாம் விவரிக்கும்போது ஒவ்வொன்றாக புரிய வரும். அதோடு இந்த காணொளி தொடரின் இறுதிப் பகுதியாகவும் அதை பற்றி தெளிவாக விளக்கமும் யாம் கொடுப்போம். ஆனால் இந்த உலகம் இன்று இருப்பது போல் 1000 மடங்கு மக்கள் பெருக்கம் வந்தாலும் தாங்கக்கூடியது, உணவளிக்கக்கூடியது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மனிதர்களுக்கு சமச்சீரான உலகத்தின் வளப்பகிர்வு, சொத்து பகிர்வு, பொருளாதார பகிர்வு என்பது இங்கு இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உலகமானது எல்லாரையும் அரவணைக்கக்கூடியது, இயற்கை குறுகியது அல்ல. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் நகரமயமாக்கல் என்பதை அனைத்து அரசாங்கமும் அறிந்ததே. இருந்தாலும் அதே கட்டமைப்பை மீண்டும் மீண்டும் உருவாக்க காரணம் என்ன என்று மனிதர்களாகிய நீங்கள் என்றாவது சிந்தித்ததுண்டா? அதற்கான காரணம் மக்கள் தொகை பெருக்கம் என்ற மாயையை மக்களிடம் திணிக்க வேண்டும். அப்போதுதான் மனிதர்களுக்கு இயல்பாகவே அதிகப்படியான மக்கள் இருப்பது ஆபத்து என்பதை உளவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காகவே இந்த கட்டமைப்பை தொடர்ந்து செயல்படுத்துகிறார்கள். அதோடு நகரமயமாக்கல் கட்டமைப்பு என்பது மனிதர்களை எளிதாக சிந்திக்க விடாது. எதிரிகளுக்கு எது வேண்டுமோ அதை எளிதாக மனிதர்களின் மீது திணிக்கவே இப்படியொரு கட்டமைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இப்போது மக்கள் தொகை குறைப்பிற்கு வருவோம். மருத்துவ உலகம் ஆகச்சிறந்த அறிவியல் வளர்ச்சி கண்ட போதிலும் அதை இயக்கும் சூத்திரதாரிகள் மனித இன எதிரிகள். எனவேதான் மனிதர்களுக்கு அடிமை எண்ணம் மேலோங்கும் விதமாகவே மருந்துகள் பரிசீலிக்கப்படுகிறது. அதோடு வலி என வாழட்டும் என்ற அடிப்படையில் அவ்வப்போது பெருந்தொற்று போன்ற பரவும் நோய்கள் மூலம் மக்களை உளவியல் ரீதியாகவும் தாக்குகிறார்கள். இவ்வளவு பாரிய மக்கள் தொகையை நினைத்த நேரத்தில் குறைக்க இயலுமா என்றால் இயலாது. இதனால்தான் வறுமைகள் ஒழிக்கப்படாமல் நகர கட்டமைப்பை அமைக்க காரணம். இப்படியிருக்கும் சூழலில் மனிதர்கள் சந்தேகிக்காத வண்ணம் உலக மக்கள் தொகையை பாதியாக குறைக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்போதும் எதிரி கையாளும் யுக்தி போர்தான். இதன் மூலம் எதிரிக்கு நிறைய லாபமும் உண்டு, அதோடு மக்கள் தொகையும் குறையும். போரினால் என்னென்ன விளைவுகள் உண்டாக இருக்கிறது என்பதையும், போர் எப்போது அரங்கேற இருக்கிறது என்பதை பற்றியும் யாம் எடுத்துரைக்கப் போகும் தலைப்புகள் வாயிலாக மனிதர்களாகிய நீங்கள் மிக விளக்கமாக அறிந்து கொள்ளலாம். அந்த தலைப்புகள் முறையே: 1. செயற்கை பொருளாதார வீழ்ச்சி, 2வது செயற்கை சோலார் புயல், 3வது செயற்கை காலநிலை மாற்றம், 4வது செயற்கை பஞ்சம், 5வது வானிலையை கட்டுப்படுத்துதல், 6வது இந்திய பெருங்கடல், 7வது 3ஆம் உலகப் போர், 8வது அரச குடும்பங்கள், 9வது அகண்ட பாரதம், 10வது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, 11வது கிரேட்டர் இஸ்ரேல், 12வது புது உலக அமைப்பு, அதாவது நியூ வேர்ல்ட் ஆர்டர், 13வது 10 உலக மாகாணங்கள், 14வது நவீன மனித அடிமை. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த தலைப்புகள் சார்ந்த காணொளிகள் வரும். இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொளியை முன்னோட்டமாக வைத்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு காத்திருங்கள். மீதமுள்ளவற்றை பற்றி ஒவ்வொரு தலைப்பின் கீழ் விளக்குகிறோம். உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் கீழே கமெண்டில் கேட்கவும். தவறாமல் இந்த தகவலை அனைவருக்கும் பரப்புங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.